சும்மா அலங்காரமாக நானும் ஒரு பேட்டி கொடுக்குறேன் அப்படிங்கிறது எனக்கு உடன்பாடு இல்லை ராஜு. அதுதான் நான் இறைவன்கிட்ட வேண்டுறது. இறைவன் வந்து என்கிட்ட யாரும் யாரும் பேச்சு கேட்டு வந்தால் மறுக்க வேண்டாம். ஏன்னா நான் போட்டோக்கே நான் ஃபேஸ் கொடுத்ததில்லை, மறுக்க வேண்டாம் அப்படின்னாரு. அப்புறம் இந்த புஸ்தகம் எழுதி வச்சுருக்கும்போது சொன்னார், சில பல நிகழ்வுகளை உன்னால் தவிர்க்கவே முடியாது கண்ணு. இனி உன்னுடைய இது வந்து முகங்கள் வந்து வெளியே தெரியும். அப்போ நீ அதுக்கு ஒன்றும் வருத்தப்பட வேண்டாம், அது வெளியே தெரியுதேன்னு கவலையும் பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு வார்த்தை அல்லது 2 வார்த்தை சில அசரீரி கேட்கணும். அதன் அடிப்படையில் அப்புறம் நடக்கிறத பார்த்தா புத்தகம் எழுதிட்டே இருந்தேன். அப்புறம் புத்தகம் எழுதுறத அது நின்று நிறையா கம்ப்யூட்டர்ஸ், அப்போ கம்ப்யூட்டர் வந்து இப்போ மாதிரி தட்டையெல்லாம் இல்லை, அது ஒரு மாதிரி ப்ரொஜெக்டாக இருக்கும். அது ஒரு 10-20 கம்ப்யூட்டர் நான் பார்க்குறேன். என் முன்னாலே 10-20 கம்ப்யூட்டர் இருக்குது. என்னையா அதெல்லாம் அப்படிங்கிறேன். அதில் எல்லாத்துலேயும் என் படமே தெரியுது. நான் அதை பார்க்குறேன், என்னையா அதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். இது மாதிரி இருந்தாலும் நீ அதை பற்றி ஒன்றும் கவலையெல்லாம் பட வேண்டாம், அது ஏதோ இயற்கை நடக்கு அப்படிங்கிற அளவுக்கு அதை தள்ளிக்கிட்டே போ. அதில் வந்து நீ ஏன் இப்படி நடக்கு, அதுவும் கூட ஒரு உயிருக்கான தடை அப்படி சொன்னார். அதனால் எனக்கு அதை பற்றி இப்போல்லாம் யார் வந்து எடுத்தானாலும் பிள்ளைகள்கிட்ட சொல்லியிருக்கேன், ஆமாம் நீங்கள் முன்னால் அப்படி இருந்தீங்களே, அது ஒரு காலம். இறைவன் என்ன சொல்கிறான்னா ஒபே த ஆர்டர். நம்ம எதிர்நீச்சல் போடுறதுக்கு தனி வலு வேணுங்கன்னு. தனி போக்கில் போனோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை கரையேற்றிடும். எதிர்நீச்சல் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, எதிர்த்த தண்ணி வந்துகிட்டே இருக்கும், அதை தாண்டி மேலேறி கிராஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இந்த பக்கமாக டேர்ன் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, தண்ணியில் அடிச்சுக்கிட்டே போவோம், ஒரு ஓரத்தில் அப்படி போய் நம்மளை கரை சேர்த்து நம்ம ஜம்முன்னு ஏறிக்கலாம். போட்டுக்கு காசு கொடுக்க வேண்டாம், யாருக்கும் எதுவும் கொடுக்க வேண்டாம், வாழ்க்கை போக்கில் போயிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக கரையேறலாங்கன்னு. அது வாழ்க்கை போக்கில் அக்செப்ட் பண்ண தெரியாதவங்க தான் இல்லறத்துல. தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் கொண்டு வர பாஜகவின் மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் என்ற எழுச்சி பிரச்சாரத்திற்கு அக்டோபர் 24ஆம் தேதி பெரம்பலூருக்கு வருகிறார். அவரை வருக வருக என வரவேற்கும் எஸ். ரஜினி பெரியசாமி, பிரச்சார பிரிவு பெரம்பலூர் மாவட்ட தலைவர்.